கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்கு நாளில் கூட யுத்தங்கள் எங்கு பார்த்தாலும் கவலை கண்ணீர் நிறைந்திருந்த ஒரு காலம் அது. வாழ்வையே வெறுத்து மக்கள் ஏனோதானவென்று நடமாடி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் பஞ்சம், பசி, பட்டினி, பரிதாபமாக மக்கள் காட்சியளித்தார்கள். ஆற்றுவாரும் இல்லை, தேற்றுவாரும் இல்லை, வீதிகளில் அல்லோல்பட்டு கொண்டிருந்தார்கள் மக்கள். இந்த நிலை ஆப்பிரிக்காவில் இல்லை, இந்த நிலை இந்தியாவினுடைய நிலையை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் இந்த நிலையை வெளிநாட்டில் உள்ள தேவ மனிதர், மிஷினரி, தேவ அன்பினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தேவ அன்பை காண்பிக்க வேண்டும். இந்த நிலை இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை இருக்கிறதே, பஞ்சம், பசி, பட்டினி, கல்வி இல்லாமல் மக்கள் கவலைப்பட்டு அல்லோல்பட்டு கண்ணீரோடு இருக்கிறார்களே அப்படி என்று ஜெர்மனியிலே பிறந்த ஒரு தேவ மனிதர், மிஷினரி, வாலிபர், 27 வயசு தான். இன்றைக்குள்ளே 27 வயசு உள்ள வாலிபர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கை, வாலிபருடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. ஃப்ரான்ஸ்லேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலகம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். ஆனால் 27 வயது உள்ள வாலிபர் இந்தியாவினுடைய இந்த பரிதாபமான நிலையை, ஏற்ற தாழ்வு உள்ள நிலையை, அடிமை நிலையை, கல்வி அறிவு இல்லாத ஒரு நிலையை, மக்களை ஒரு மக்கள் அடிமைப்படுத்தின இந்த நிலையை கண்டு இரக்கத்தோடு தேவ அன்பை, இயேசுவின் அன்பை இந்த மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஜெர்மனியிலிருந்து கிளம்பி இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிக்கு வந்து இறங்குகிறார். யார் அவர்? ஜேபி ராட்லர் என்பவர். 1776 ஆண்டு வந்து தரங்கம்பாடியில் தமிழ்நாட்டில் இறங்குகிறாருங்க. புரிஞ்சிக்கணும் வரலாறை. நாம் 1749 பிறந்த இந்த ஜேபி ராட்லர் 27 வயது கிட்டத்தட்ட இருக்கும்போது தரங்கம்பாடியில் வந்து இந்த மக்களுடைய பசி பட்டினியை போக்கி கல்வியை கொடுக்க வேண்டும், தேவ அன்பை, இயேசுனுடைய அன்பை கொடுக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும், எல்லோரும் சமம் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு ஏற்கனவே ஜான் என்ற மிஷினரி வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த மிஷினரியோடு இணைந்து ஜேபி ராட்லர் அவர்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்குள்ள சிறு பிள்ளைகளுடைய பரிதாபமான நிலைமை, பசி, பட்டினி, படிப்பறிவில்லை, கல்வி இல்லை, ஒரு நிலையான ஒரு ஏற்றத்தாழ்வு நிலை, அடிமை நிலை, ஒரு மக்கள் வந்து இன்னொரு மக்களை அடிமைப்படுத்தின இதெல்லாம் பார்த்து அந்த சிறு பிள்ளைகள் மீது அன்பு கொண்டு இயேசுவின் அன்பை அவர்களுக்கு காண்பித்து, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ஜான் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அங்கு கல்வியை கொடுக்கிறாரு. அதை இன்னும் இவர் மேம்படுத்தி வளர்ச்சி பெற செய்து தோட்டங்களையும் செடிகளையும் அங்கு சுற்றி அமைத்து அந்த சிறு பிள்ளைங்களுடைய அறிவு கண்ணை திறக்கிறார், கல்வியை கொடுக்கிறார். அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, கல்வி கற்கக்கூடாது என்று இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் கல்வி தேவை, எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் சமம், எல்லோரும் தேவனுடைய பார்வையில் நேசிக்கப்படத்தக்கவர்கள், மனிதர்கள் சமம் என்ற அந்த வேதாகமத்தினுடைய, பைபிளினுடைய கொள்கையை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்குறாரு, அறிவு கண்ணை திறக்கிறாரு, சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது புதிய புதிய கட்சிகள் தோன்றுகிறது. கட்சி தலைவருடைய காலில் போய் சுயமரியாதை இழந்து காலில் விடுறாங்க. ஒரு காட்சியை பார்க்க நடந்தது, சுருக்கமாக சொல்லி நான் அடுத்த இவருடைய முக்கியமான வரலாறில் மறைக்கப்பட்ட முக்கியமான காரியங்களை நான் பதிவு செய்ய போகிறேன். விஜயும் புஷி ஆனந்தும் வராங்க. நானும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவன் தான். புஷி ஆனந்த் இப்போ எப்படி விஜய் கூட ஜாயின் பண்ணி இப்போ கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, அவர் எதை வந்து செய்ய போகிறார் என்பதை நாட்களில் நான் பார்க்குறேன். நான் அரசியல் பேசலை, ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்கள் மாற்றப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. விஜயம் புஷி ஆனந்தம் வராங்க. ஒரு வாலிபர் போய் காலில் வருகிறார். 27 வயசு வாலிபர் ஜெர்மனியிலேருந்து தரங்கம்பாடிக்கு வந்து கல்வியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அறிவு கண்ணை திறக்கிறாரு, எல்லோரும் சமன் சொல்கிறாரு, சுயமரியாதை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதாவது ஏழை எளிய மக்கள் மீது தோள் மேலே கையை போட்டு நாம் எல்லோரும் ஒன்று என்று இயேசுவின் அன்பை காண்பிக்கிறாரு. ஆனால் விஜய் காலில் போய் ஒரு வாலிபர் விழுறார். வாலிபர்களே, இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள வாலிபர்களே, தயவு செய்து வீழ்த்தி எழுங்கள். உங்களுடைய சுயமரியாதை யாருக்கும் விட்டுக்கோ. இத்தனைக்கும் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து அவருடைய ட்ராக்கு மாறிக்கொண்டிருக்கிறது.
அது பெரிய சப்ஜெக்டு. ஆனால் இந்த விஜய் காலில் யான் போய் விழணும்? அவர் இன்னும் ஆட்சிக்கும் வரலை, அவர் இன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கவும் படவும் இல்லை. ஒரு நடிகர், வாழ்க்கையில் சாட்சி இல்லாத ஒரு நடிகர், பண விஷயத்தில் சாட்சி இல்லாத ஒரு நடிகர், குடும்பத்தில் சாட்சி இல்லாத ஒரு நடிகர், இது நான் சொல்லுங்க தமிழ்நாட்டில் அன்றாட செய்தியாக இருக்கிறது. அநேகர் விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, கேட்டு பாருங்கள். அப்போ இவர் காலில் போய் விடுறாங்க, இவர் இன்னும் ஆட்சிக்கே வரல. வாலிபர்களே, மக்களே, உங்கள் ஓட்டு தான் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது. தயவுசெய்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க உங்களுடைய சேவை செய்யணும், உங்களுக்கு சேவை செய்ய வரணும். ஆனால் நீங்கள் போய் அவன் காலில் விடுறீங்க. இதைத்தான் அன்றைக்கு தேவ மனிதர்கள், மிஷினரிங்க மாற்றினார்கள். ஒரு விதமான ஜாதி மக்கள், ஒரு விதமான மேல்நிலையில் உள்ள, அதாவது அது பிராமணர்களாக பாப்பனர்கள் யாராக இருந்தாலும் சரி, மேல்நிலையில் உள்ள மக்கள், கீழ்நிலையில் உள்ள மக்கள், மேல்நிலை உள்ள மக்கள் காலில் போய் விழுந்தாங்க. துண்டு கட்டக்கூடாது, ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, ஜாக்கெட்டு போட, இதெல்லாம் இருந்தது. வரலாறை படித்து பாருங்கள், வரலாறை படிங்க தயவுசெய்து. புஷி ஆனந்தாக இருந்தாலும் சரி, எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து வரலாறை சரியாக படியுங்கள். வரலாறு கொண்டு வந்த தேவ மிஷினரிகள், கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்த காரியத்தை இன்று அநேக அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னுடைய சுய லாபங்களுக்காக மக்கள் மறுபடியுமாக மனிதன் காலிலே விழுகிற ஒரு அவல நிலையை பார்க்குறோம். மனிதனை அடிமைப்படுத்துகிற அவல நிலையை பார்க்குறோம். பணத்தின் மூலமாக அடிமைப்படுத்துகிற நிலையை பார்க்குறோம். கல்வியின் மூலமாக அடிமைப்படுத்துகிற நிலையை பார்க்குறோம். இந்த நிலையெல்லாம் அன்றைக்கு மிஷினரிகள் ஒழித்தார்கள், மாற்றினார்கள். எல்லோருக்கும் கல்வி சமம் என்று கொண்டு வந்தார்கள். எல்லோரும் ட்ரெஸ்ஸு போடணும், எல்லோரும் செருப்பு போடணும், எல்லோரும் சரிசமமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதைத்தான் அன்றைய உள்ள மிஷினரிகள். ஜேபி ராட்லர் என்ன செஞ்சாருன்னு சொல்கிறேன். இன்றைய அரசியல் தலைவர்களை தயவு செய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டு போவது ஒன்றுமில்லை. எப்படி இந்த உலகத்தில் பிறந்தாயோ அப்படியே தான் போக போகிறோம். ஃப்ரான்ஸில் பேசி கொண்டிருக்கிறேன் நானும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம். முடிந்ததை 4 பேருக்கு நல்லதை, நன்மையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நானும் மரித்து போகும்போது இந்த பிரான்ஸில் புதைக்கப்படுவேனானால் என் கையில் ஒன்றும் இருக்காது. எத்தனோ பேருடைய அடக்க ஆராதனைக்கு நான் போய்க்கிறேன். பார்க்கும்போது கண்ணீரும் கவலையுமாக இருக்கும். எப்படியோ வாழ்ந்தவங்கள்லாம் குடியில் செத்திருப்பார்கள், புகையிலையில் செத்திருப்பார்கள், பல காரியங்களில் செத்திருப்பார்கள், நோய்வாய்ப்பட்டு செத்திருப்பார்கள். ஆனால் எப்படியோ வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் போகும்போது அங்கு பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லை. அந்த பெட்டியிலும் சரி, பெட்டிக்கு வெளியும் சரி. தயவுசெய்து அரசியல் தலைவர்களே, ஆன்மீக தலைவர்களே, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ராட்லர் பாருங்கள், ஏழை எளிய மக்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தர வேண்டும். சுயமாக மக்கள் தொழில் செய்து வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும், பசி போக வேண்டும், பஞ்சம் போக வேண்டும், இவர்களுடைய நோய் தீர வேண்டும். ஏன்னா பசி, பட்டினி, பஞ்சம் வரும்போது தானாகவே நோய் வந்துடுங்க. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அப்போ அதைத்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே தர்மத்தை குறித்து பேசுகிறார் பாருங்கள். தர்மம் செய்யும்போது இந்த கை செய்து இந்த கை அறியக்கூடாது, தர்மத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இதெல்லாம் தேவ மனிதர்கள் உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். தங்களுடைய பணத்தை செலவு செய்தார்கள், தங்களுடைய பணத்தை கொண்டு வந்தார்கள். சொந்த ஊர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து தங்கள் பணத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்தார்கள். அப்போ முதலாக நூல், காலுறை தயாரிக்கும் ஒரு கூடத்தை ஜேபி ரெட்லர் அவர்கள் முதலாக அங்கே தொடங்கி மக்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த தொழில் மூலமாக அந்த தொழிலை அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு மலர்ந்தது, கல்வி கிடைத்தது, உணவு கிடைத்தது, சுயமரியாதையோடு அந்த மக்கள் வாழ்வதற்கு வழி செய்தார்கள். தரங்கம்பாடியில் மட்டும் ஜேபி ராட்லர் வேலை செய்யலைங்க. சென்னையை சுற்றி பல இடங்களிலே மிஷினரியாக, தேவ மனிதராக மக்களிடையே காணப்பட்ட உயர்வு தாழ்வுகளை கண்டித்து உணர்த்தினார். ஆனால் இன்று விஜயே காலில் போய் வாலிபர் விழுறார். வெக்கமா இல்லை? பல அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட போய் காலில் விழுறீங்களே, வெக்கமா இல்லை? தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்லுகிறோம், அம்பேத்கருடைய பொன்மொழிகள் என்று பேசுகிறோம், காந்தியடிகளுடைய பொன்மொழிகள் என்று பேசுகிறோம், அறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகள் என்று பேசுகிறோம். இதெல்லாம் அரசியலுக்காகவா? தயவு செய்து அவர்கள் இப்படிப்பட்ட மிஷினரிகள் வாழ்ந்த காலங்களில் இப்படிப்பட்ட மிஷினரிகளுடைய காரியங்கள்லாம் பல மனிதர்கள் வாசித்தார்கள், கண்டார்கள், அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டார்கள்.
அவர்கள் இயேசுவை அறிந்தார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவ மிஷினரிகள் மூலமாக காந்தியடிகள் இழுக்கப்பட்டார். தேவ மிஷினரிகள் மூலமாக அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால தான் பெரியாராக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அநேக காரியங்களை அவர்களும் உணர்ந்தார்கள், கவனித்தார்கள், கற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதான் உண்மை. கல்வியே இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டில்? யோசிச்சு பாருங்கள். ஏழை எளிய மக்களுடைய கல்வி கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில்? யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 60 வருஷம் வேலை செய்கிறாருங்க. சென்னையை சுற்றி, தமிழ்நாடை சுற்றி, தரங்கம்பாடியை சுற்றி 60 வருஷம் இந்திய மக்களுக்கு பணியாற்றி 87வது வயதில் தேவனிடம் அவர் போய் சேர்ந்தார் என்று பார்க்கிறோம். தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பங்கு என்ன? இப்பொழுது இன்றைக்கி பலர் எதையோ கட்டி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவங்க ஒரு பக்கம் 1000 கோடி ப்ராஜெக்டு எதையோ கட்டி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ஏழை எளிய மக்களுக்கு விடுதிகளை கட்டுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்கூடங்களை கட்டி கொடுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்தை கட்டி கொடுங்கள். அப்போ கடவுளுடைய பணம் எதற்காக செலவு பண்ணப்பட வேண்டும் என்பது, அதன் மூலமாக தேவ அன்பை நாம் விதைக்கலாமே, அதன் மூலமாக தேவனுடைய நற்செய்தியை சொல்லலாமே. அப்படித்தானே மிஷினரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்து போனார்கள். அரசியல்வாதிகளே, நாட்டை ஆளுகிறவர்களே, தயவு செய்து தேவ மிஷினரிகளிடமிருந்து, கிறிஸ்தவ மிஷினரிடமிருந்து அவர்கள் கொண்டு வந்த காரியத்தை அனுபவித்து வளர்ந்து இன்று நிற்கிற அரசியல் தலைவர்களே, தமிழ்நாட்டு தலைவர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதைகள், உங்கள் முன்னோர்கள் கடந்து வந்த பாதைகளை சிந்தித்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை புரிந்து, தேவ மிஷனுடைய அன்பை புரிந்து இன்று ஆளுகிறவர்களும் சரியாக மக்களை நடத்த ஆள, கிறிஸ்தவர்களும் தங்களுடைய பணியை, கிறிஸ்துவனுடைய பணியை தொடர்ந்து சரியாக செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரை ஜேபி ராட்லருக்காக, ஜான் மிஷினரிக்காக, சீகன் பாலுக்காக, இன்னும் அநேக மிஷினரிகள் ஆண்டவரே தமிழ்நாட்டில், இந்தியாவில் கொண்டு வந்த உம்முடைய அன்பு நிமித்தமாக கொண்டு வந்த எண்ணற்ற நற்காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த காரியங்கள் மறுபடியும் தொடர, அரசியல் தலைவர்கள் மனம் திரும்ப மாற்றப்பட, கிறிஸ்தவ தலைவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் மனம் திரும்ப மாற்றப்பட, விசுவாசிகள் மனம் திரும்ப மாற்றப்பட, உண்மையான வேதாகமத்திற்கு, சத்தியத்திற்கு மக்கள், அரசியல் தலைவர்கள் திரும்ப நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை உணர்ந்து மக்களை சமமாக ஏற்றத்தாழ்வில்லாதபடி நேசித்து தங்களால் முடிந்த நன்மைகளை செய்து உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.